சென்னையில் சொத்து வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சென்னை மாநகராட்சியில் குறைவான மதிப்பீடு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்ட சில சொத்துக்களுக்கான சொத்து வரி மதிப்பீட்டை மாற்றியமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சிலருக்கு மட்டுமே செய்யப்பட்ட இந்த வரி மாற்றியமைப்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டதாகவும், அவற்றை ஆய்வு செய்த பிறகு சொத்து வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதன்படி வரித்தொகையானது மாற்றியமைக்கப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அளவிற்கே மீண்டும் மாற்றப்படும் என தெரிவித்துள்ள மாநகராட்சி ஆணையர் சமீரன், மாற்றியமைக்கப்பட்ட வரித்தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கு அந்த தொகை அடுத்த ஆண்டிற்கான முன்பணமாக வரவு வைக்கப்படும் என விளக்கமளித்துள்ளார். முன்னதாக சொத்து வரி பல மடங்கு உயர்ந்ததாக மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்கள் பலரும் புகார் தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று மாலை மற்றும் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து சற்று பாதிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் நகரில் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ந்த காற்று வீசியது. பழைய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராசிபுரம், குருசாமிபாளையம், நாமகிரிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஜெர்மனி, அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்ற வெற்றி தமிழ்நாடு மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டில் தமிழ்நாட்டின் 20 மாவட்டங்களில் தொழில் தொடங்கும் வகையிலும் 1,06,998 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராக்கெட் தயாரிக்கும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையிலான ராக்கெட் தயாரிக்கும் அக்னிகுல் காஸ்மோஸ் ஆகிய 2 நிறுவனங்கள் தூத்துக்குடியில் முதலீடு செய்ய உள்ளன. இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5,143 கோடி ரூபாயில் JK டயர் நிறுவனமும், 300 கோடி ரூபாயில் HVAC கம்ப்ரஸர் உற்பத்தி ஆலையை தொடங்க ஜெர்மனியின் விட்சர் நிறுவனமும் ஒப்பந்தம் செய்துள்ளன. அல்ட்ரா வயலட் நிறுவனம் 779 கோடி ரூபாய் முதலீட்டில் கிருஷ்ணகிரியில் மின்சார இருசக்கர வாகன தயாரிப்பு ஆலையை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் தாவேக அரசு பொறுப்பேற்றுள்ள 100 நாட்களுக்குள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு ஏற்பட்ட மின்சார துண்டிப்பால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நேற்று பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை விட்டுவிட்டு மின்சாரம் தடைப்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை உள்ளிட்ட முக்கிய மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்தடை காரணமாக டயாலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை பாதியிலேயே நிறுத்தப்பட்டதுடன் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகளும் மணிக்கணக்கில் காத்திருந்து பெரும் அவதியடைந்தனர். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. 9 மணி நேரமாக உட்காந்துக்கிறேன். 8 மணி நேரம் 9 மணி நேரமாக இன்னும் பவர் வரும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்தவாசிக்கு அண்ணாட 20 கிலோமீட்டர் போனோம். அங்கே வில்லேஜ் பஸ் வசதி இல்லை. இந்நிலையில் ஜெனரேட்டர் பிரச்சனையால் சிறிது நேரம் மட்டும் மின்தடை ஏற்பட்டதாகவும் பின்னர் பழுதுகள் சரி செய்யப்பட்டு மின்சாரம் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். அண்டை மாநிலங்களுக்கு இடையேயான உறவை சுமூகமாக பேணும் விதமாக மத்திய அரசால் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. அதன்படி 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு வரும் 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் விஜயுடன் அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடு, நீர்வள பகிர்வு, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன. காவேரி நீர் விவகாரத்தில் கர்நாடக, தமிழ்நாடு இடையே முரண்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் இக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக 2022ஆம் ஆண்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதையடுத்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இம்மாநாடு மாமல்லபுரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி மாணவர்களை வழக்கத்திலிருந்து தவிர்க்க வேண்டிய வார்த்தையை குறிப்பிட்டு பேசியதற்காக அமைச்சர் அருண்ராஜ் வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான மருத்துவ சேர்க்கை ஆணைகளை அமைச்சர் அருண்ராஜ் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், புனித தன்மை மிக்க மருத்துவ படிப்பிற்கு ஒரு எல்லையே இல்லை என்றார். நம்ம இந்த படிப்பில் ஒரு எல்லையே இல்லை. நீங்கள் நிபுணத்துவம் அடைந்து ஒரு சிறந்த மருத்துவராக நீங்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் நீங்கள் பலனளிக்கும் வகையில் நீங்கள் சேவை செய்யணும். நிறைய பணிகள் இருந்தாலும் இந்த மருத்துவ பணி என்பது மிக புனிதமானது. மாற்றுத்திறனாளி மாணவர்களை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர், வழக்கத்திலிருந்து தவிர்க்க வேண்டிய வார்த்தையை பயன்படுத்தியதால் சர்ச்சையானது. ஊனமுற்றோர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 224 இடங்களுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய எண்ணிக்கையே 108 தான் இருக்கு. இதற்கு வருத்தம் தெரிவித்துள்ள அமைச்சர் அருண்ராஜ், மாற்றுத்திறனாளிகள் மீது பெரும் அன்பும் மரியாதையும் கொண்டிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், 7.5% உள்ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்றார். வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் வர வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்பதை தாவேக்க ஏற்றுக்கொள்ளும் என நம்புவதாக காங்கிரஸைச் சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ அவருடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதில் ஒரு சந்தேகமும் இருக்காது. திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்த பல்வேறு பரிந்துரைகளை அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் மறுசீரமைப்பு குழு வழங்கியது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகாவிடம் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. இதையடுத்து கட்சியை வலுப்படுத்தவும், தேர்தல் தோல்வி மற்றும் கட்சிப் பணிகளை ஆய்வு செய்யவும் 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு குழுவை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அமைத்திருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ். சிவசங்கர் உள்ளிட்டோர் அடங்கிய இக்குழு கட்சி மறுசீரமைப்பு குறித்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டது. இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், இளைஞரணி செயலாளர் உதயநிதி, துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்பொழுது திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து மு.க. ஸ்டாலினிடம் பல்வேறு பரிந்துரைகளை கட்சியின் மறுசீரமைப்பு குழு வழங்கியது. ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் ஊடகங்களிடம் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காவிரி பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்தார். காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது விட மாட்டாங்க, அவங்க அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தான் அணுகணும், வேறு வழி கிடையாது. கர்நாடக அரசுடன் பேசி பயனில்லை எனவும் துரைமுருகன் கூறினார். நிறைய கிரிட்டிசிசமும் இருக்கு, நிறைய பாராட்டுகளும்.
தாவேக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பை ஏற்க முடியாது என்றும் கூறினார். திமுக நிலைப்பாட தெரிஞ்சிருக்காங்க. டீலிமிட்டேஷன் பத்தி இந்த திமுக நிலைப்பாட திமுக டீலிமிட்டேஷனை பத்தி என்னுடைய சிந்தனை நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். தமிழகத்தின் நன்மைக்காக ஒருபோதும் அதை விட்டுக் கொடுக்க முடியாது. காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக அரசு செயல்பட வேண்டும் என்று கமல்ஹாசன் வலியுறுத்தினார். எஸ்சி கொடுத்த ட்ரிபியூனல் கொடுத்த அந்த அறிவுரைப்படி நம்ம நடந்துக்கிறது தான் நல்லது. எனக்கு மக்களின் நலன் அது மக்களுக்கு போது நான் என்ன கர்நாடகா வேற தமிழ்நாடு வேற, காவிரி நம்மளுடைய சொத்து, எல்லாருக்கும் பகிர்ந்து இருக்கணும், நட்புறவு நீடிக்கணும், தண்ணி எல்லாருக்கும் வேணுங்க. அது இல்லாம எத்தனை நாள் இருக்க முடியும்? நாளை சுதந்திர தினத்தன்று கோட்டையில் முதலமைச்சர் விஜய் கொடியேற்றுவதற்கும் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்தார். உத்தராகண்டில் சுரங்கத்தில் புகுந்த வெள்ளம், தீண்டாமை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள கார்கே உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் இடிபாடுகளுக்குள் சிக்கித் தவிக்கும் தொழிலாளர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சமோலி மாவட்டத்தின் பிப்பல்கோட்டியில் தெஹ்ரி நீர்மின் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. சுரங்கம் அமைக்கும் பணியில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். நேற்று மாலை 6:30 மணியளவில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த சுரங்கப்பாதைக்குள் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தண்ணீரின் வேகத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் சுரங்கத்தின் நுழைவு வாயிலுக்கு அடித்து செல்லப்பட்டனர். உடனடியாக மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டு தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. இதில் 7 தொழிலாளர்கள் சடலமாக மீட்கப்பட்டனர். 11 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெள்ளம் மற்றும் இடிபாடுகளில் சிக்கி காணாமல் போன சிலரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சுரங்க விபத்தில் சிக்கியவர்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். உத்தராகண்டில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் தான் பேசி சென்ற இடத்தை பாஜகவினர் சுத்தம் செய்ததாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய கார்கே தான் எதிர்கொண்ட தீண்டாமை சம்பவத்தை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரிக்கை விடுத்தார். बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए. ये you might have read in the newspaper. Is it the way in democracy? இதற்கு வருத்தம் தெரிவித்த மத்திய அமைச்சர் JP நட்டா உரிய விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். BJP does not subscribe to such activities. Never. आपने कहा है हम इसकी तहकीकात भी करेंगे, लेकिन मैं आपको विश्वास दिलाता हूं. இந்நிலையில் தீண்டாமை ஒரு பாவச்செயல் என கூறிய அவைத்தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கட்சி வேறுபாடின்றி இதனை கண்டிப்பதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 11 மசோதாக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மசோதாக்கள் மீதான விவாதத்தில் இரு அவைகளும் செலவிட்ட நேரத்தில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்ட 12 மசோதாக்களில் இந்திய புள்ளியியல் நிறுவன மசோதா மட்டும் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் மட்டும் 10 மணி நேரம் 55 நிமிடங்கள் விவாதம் நடைபெற்று 48 MPக்கள் விவாதத்தில் பங்கேற்றனர். இதை தவிர்த்து நிறைவேற்றப்பட்ட மற்ற 10 மசோதாக்கள் மீது மொத்தமாக வெறும் 1 மணி நேரம் 4 நிமிடங்கள் மட்டுமே மக்களவை செலவிட்டுள்ளது. இதில் வந்தே மாதரம் மசோதா மீது 14 நிமிடங்கள் விவாதம் நடைபெற்று 2 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மற்ற 9 மசோதாக்களிலும் விவாதத்தில் எந்த உறுப்பினரும் பங்கேற்கவில்லை. குறிப்பாக MSME மேம்பாடு மற்றும் வரி விதிப்பு தொடர்பான மசோதாக்கள் தலா 3 நிமிடங்களிலும், பிறப்பு இறப்பு பதிவு, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மற்றும் கேரளா பெயர் மாற்ற மசோதாக்கள் தலா 4 நிமிடங்களிலும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது.
நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதற்கு நேர்மாறாக இதே மசோதாக்கள் மீது மாநிலங்களவையில் விரிவான விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. மக்களவையில் 4 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் மசோதா மீது மாநிலங்களவையில் 2 மணி நேரம் 21 நிமிடங்கள் விவாதம் நடைபெற்றதுடன் 33 எம்பிக்கள் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் உள்ள குருத்வாராவிற்குள் சிரோமணி அகாலிதளம் கட்சியின் தலைவரும் பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சருமான சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மகாராஷ்டிராவின் நாத்தேட் சீக்கியர்களின் புனித தலங்களுக்குள் ஒன்றாக விளங்குகிறது. அங்குள்ள ஹசூர் சாஹிப் குருத்வாராவுக்கு சுக்பீர் சிங் பாதவ் சென்றுள்ளார். அப்போது குருத்வாராவிற்குள் இருந்த நிகாங் அமைப்பைச் சேர்ந்த ஜஸ்பால் சிங் என்பவர் திடீரென சுக்பீர் சிங் பாதரை கத்தியால் குத்தியிருக்கிறார். நல்வாய்ப்பாக அவருக்கு கையில் மட்டுமே காயம் ஏற்பட்டது. அதனைத் தடுத்த சுக்பீர் சிங் பாதலின் சிறப்பு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த காவல் ஆய்வாளருக்கும் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சுக்பீர் சிங் பாதலை பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவரை தாக்கிய ஜஸ்பால் சிங்கை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல கடந்த 2024 அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலுக்கு வெளியே சுக்பீர் சிங் பாதல் மீது பயங்கரவாதி ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் நூலிலையில் அவர் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடப்பாண்டு பட்டம் பெற்ற மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்வதற்கு விதித்த தடை உத்தரவை இந்திய பார் கவுன்சில் திரும்பப் பெற்றது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் எனப்படும் தேசிய சட்டக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் நடந்து கொண்ட விதத்தை சுட்டிக்காட்டிய இறுதியாண்டு மாணவர்கள் சிலர் தலைமை நீதிபதியிடம் பட்டங்களை பெற விருப்பமில்லை என்று அறிவித்தனர். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன்குமார் மிஸ்ரா, மறு உத்தரவு வரும் வரை நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற எந்தவொரு மாணவரையும் வழக்கறிஞராக பதிவு செய்ய வேண்டாம் என்று அனைத்து மாநில வழக்கறிஞர் மன்றங்களுக்கும் உத்தரவிட்டார். பார் கவுன்சிலின் உத்தரவுக்கு கண்டனம் தெரிவித்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் சௌரவ் தாஸ், இந்திய பார் கவுன்சில் தனது அறிவிப்பை திரும்பப் பெறாவிட்டால் நல்சார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் போராட்டம் நடத்துவார்கள் என எச்சரித்தார். இதற்கிடையே நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை என்று இந்திய பார் கவுன்சில் தெரிவித்துள்ளது.